வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு எக்ஸாம் ப்ரெப்ஸ் தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 2A எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு மேபி ஜூன் ஆர் ஜூலையில் வரப்போகுது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது லாஸ்ட் நேரத்தில் ஒரு டைம் டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி ரிவைஸ் பண்ணுறது, எப்படி அதை கோ த்ரூ பண்ணுறது, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பிளானு. இந்த பிளானை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நெக்ஸ்ட்டு 10 days ஆர் 11 days ஒரு 11 நாளைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். 11 நாளுக்குள்ளே நான் யூனிட் TNPSC குரூப் 2A2A2Aக்கு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து ஒவ்வொரு நாளும் படிக்க போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்டரான இது ஆப்டிடியூட், ஓகேங்களா? ஆப்டிடியூட் படிக்க போகிறேன். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுவும் படிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கான டைம் டேபிள் தான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நீங்கள் உங்களோட தனியாக ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட ஓன் டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, Day 1லேருந்து Day 11, Day 10, Day 11 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல் ஒவ்வொரு சாப்டராக நான் யூஸ் பண்ண போகிறேன். யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு நான் யூஸ் பண்ணுற புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சுரேஷ் IAS அகாடமிலேருந்து அந்த A3 சைஸ் புக்ஸ் வந்து நான் 2 வாங்கி வச்சுருக்கேன். யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு வாங்கி வச்சுருக்கேன். இது போக நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து நான் PDF ஃபார்மேட்டில் நான் வந்து லேப்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதை ரெண்டுமே ரெஃபர் பண்ணி தான் நான் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 நான் ரிவைஸ் பண்ணுற அதே டைமில் கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட தெரிவிங்க. நான் தொடர்ந்து கிளாஸஸ் போடுறேன். ஸோ நான் டேட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ Day 1லேருந்து Day 10 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறத நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நாள் என்ன படிக்கலாம்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ யூனிட் 9ல் உள்ள ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், யூனிட் 8ல் ஹிஸ்ட்ரி அண்ட் எவிடன்ஸ்னே ஒரு போர்ஷன் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணி 10 நாளைக்கும் நான் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் எவிடன்ஸ் மட்டுமே படிக்க போகிறேன். ஏன்னா அது வேறு இடத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் 10மே நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நான் 10 நாளைக்குமே அதே ஹிஸ்ட்ரி அண்ட் எவிடன்ஸ் மட்டுமே படிக்க போகிறேன் யூனிட் 8ல். ஓகேவா? ஸோ யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், செகண்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் சப் இண்டெக்ஸஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், தேர்டு டே பார்த்திங்கன்னா அதர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஃபோர்த் டே பார்த்திங்கன்னா TN ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2017 வந்தது. ஓகேவா? ஸோ அது பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் Day 5ல் பார்த்திங்கன்னா UN இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ அது பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் Day 6 வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோசியல் ரினைசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் Day 6ல் வந்து அதுவே கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்குது. அதனால 2 நாள் Day 7ம் அதே படிக்க போகிறேன். Day 8 பார்த்திங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்க்க போகிறேன். ஸோ அதுவே வந்து 2 நாள் Day 8 அண்ட் Day 9 பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ் ரினைசன்ஸ் அது வந்து பார்க்க போகிறேன் Day 10ல். அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சேஞ்ச் பார்க்க போகிறேன் Day 11ல். ஓகேவா? ஸோ ஒரு 10 நாள் 11 நாளுக்கான நான் டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியும் இருக்குது, ஆப்டிடியூடும் இருக்குது. ஆப்டிடியூட் கண்டிப்பாக டெய்லி ஒரு சாப்டர் நான் பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆப்டிடியூட் யாருக்குனே படிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒவ்வொரு சாப்டரில் இருக்க சம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட சம்ஸு, இல்லைன்னா ஒர்க் பண்ணுற எக்ஸாம்பிள் சம்ஸு, இந்த மாதிரி புக்லேருந்து நீங்கள் எடுத்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு புக்கு ரெஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, அதுலேருந்து எடுத்து நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ என்ன சம்ஸ் பார்த்திங்கன்னா,
நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிளாட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற சம்ஸ் என்னெல்லான்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் அதை வந்து இப்போ பிளாட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்க போகிறேன்னா லாஸ்ட்லேருந்து பார்க்க போகிறேன். ஸோ சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லாஸ்ட்டாக வந்து நம்பர் சீரிஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் டே 1 பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூபரிக் ரீசனிங் ஒன்று இருக்கும், அதுதான் நான் டே 2 பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் பசில் டைசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் வால்யூம் அண்ட் ஏரியா பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் ஒரே நாளில் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ் ரெண்டு தனித்தனியாக கூட பார்க்கலாம். நான் வந்து ஒரே நாளில் பார்க்கலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னு. இதெல்லாம் தெரியாதவங்க ஃபஸ்ட்லேருந்து இது 2 நாளாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை. 2 நாளாக போட்டுட்டு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறேன். ஹிஸ்ட்ரி இன்ட்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் இருக்குது, ஒரு 10 பேஜுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் உள்ளது தான். ஸோ அது நான் என்கிட்ட புக்கில் வந்து பிடிஎஃப்பில் லேப்டாப்லேருந்து பார்த்து தான் படிக்கணும், புக்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அந்த பிடிஎஃப்லேருந்து நான் படிக்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டே 1 வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறேன். டே 2 வந்து ஹியூமன் எவல்யூஷன் பார்க்க போகிறேன். அதுக்கு அடுத்தது டே 3 பார்த்திங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் பார்க்க போகிறேன். அதுக்கு அடுத்தது ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் வேதிக் அண்ட் மெகாலித்திக் ஏஜ் அதுதான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபெய்த் அது பார்க்க போகிறேன் சாப்டர். அதுக்கப்புறம் எம்பையர்ஸ் பார்க்க போகிறேன். குப்தா எம்பையர்ஸ் அந்த மாதிரி எம்பையர்ஸ் இருக்கும், அது பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் சங்கம் ஏஜ், அதுக்கப்புறம் போஸ்ட் மார்டன் இந்தியா பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் குப்தாஸ் வர்தாஸ் அது பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் சவுத் கிங்டம், ஓகேங்களா, சவுத் கிங்டம்ங்கிறது ஒரு பெரிய சாப்டர், அது பார்க்க போகிறேன். ஸோ ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த 3 நான் பிளாட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் இருந்துச்சு, நான் ஒர்க்கு கம்மியாக இருக்குது, இல்லைனா வேலை நான் ஒன்லி ஃபுல்லாக படிக்கிறது தான் செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாமே நீங்கள் பிளாட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் உங்களை டைம் டேபிளில் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய டோரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எதுக்காக டோரில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா நான் எப்போ போகும்போதும் எனக்கு அதில் கண்ணில் டேரெக்டாக படும், அதனால நான் அதை சீக்கிரமாக முடிக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஒரே காலமில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த ஆப்டிடியூட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன். எல்லாமே வேறு கலரில் எழுதிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பிளாங்க் காலம் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். இதில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன்னா நான் என்னென்ன முடிச்சிருக்கேங்கிறத லாஸ்ட் காலம் பிளாங்காக இருக்க காலம்ல நான் டிக் பண்ணிக்குவேன். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோடய பிளான். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டைம் டேபிள் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, எப்போதும் தெரிகிற மாதிரி உங்கள் ரூமில் எந்த பிளேஸ் இருக்கோ அதில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதை பார்க்க நம்ம படிக்கணும், இது முடிக்கணுங்கிற இது தோணிகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்புறம் இந்த இதில் வந்து நான் ரிவைஸ் பண்ணும்போதே அப்படியே யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கிளாஸஸ் நான் போடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிளாஸஸ் போடுறேன், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 சுரேஷ் IAS அகாடமி புக்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளாஸஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.